280 ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 3 கிலோமீட்டர் தான் மைலேஜா? பயப்படாத. ஸோ கைஸ், சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் இதெல்லாம் பண்ணிவிடுங்க. ஏன்னா இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ போய் செக் பண்ணுங்கள், இல்லை அப்புறம் போய் செக் பண்ணுங்கள். சேனலோட அதே நேம் நான் சர்ச் பண்ணால் வந்துடும். இந்த வீடியோவுக்கு என்ன சொல்லணும் வேறு ஒன்றுமே இல்லை, உள்ளே இன்ட்ரோ பேசியிருக்கேன் இந்த வாட்டி. ஸோ நீங்கள் உள்ளே போய் வீடியோ பாருங்கள். ஸோ ஹே கைஸ், நம்ம பைக்லெஸ் பைக்கர். இந்த விளாக் கார் விளாக் தான், ஆனால் கார் இல்லாமல் பைக்கில் போயிட்டுருக்கோம் டியூ டு அவர் பட்ஜெட். எப்படி இந்த ரோடு இப்போ எப்படி ஆயிடுச்சு பாரு. கார்த்தி நான் பண்ணேன், நீ இப்படி இதை பார்த்து கேன மாதிரி தெரியுதா? என்னடா ரோடு ஃபுல்லா எல்லா இடத்துலயும் பாக்குறதெல்லாம் பழம் நோண்டி வச்சிருக்கானுங்க. இவருக்கு இதான் வேலை. முடியலடா, முடியல. எப்படி இந்த விளாக் கொஞ்சம் சீக்கிரமா வந்துச்சுல நாங்களா? ஹாய் சிப்பி சிப்பி சப்பா சப்பா. ஓ மை காட். மச்சி, கோவிஷீல்டோ கோவேக்சின்? கோவிஷீல்டு. நீ கை கூட. ஹாய் ப்ரோ. அங்கே போய் ஹெல்மெட் போட்டு பேசுவா இல்லை அப்படியே கையிலே வச்சு பேசி முடிச்சிடவா? அடையாளத்துக்கு பார்க்குறேன், அடையாளமே அழிஞ்சிரும் கொஞ்சம் நாளில், மண்டையில் இருக்க முடியல. அதிகமாக முடி போடுறோம் வச்சு ஹெல்மெட் போடுறாலும் முடி கொட்டுது. See the exhaust note guys. A few moments later. ஸோ கைஸ், கார் ஒரு இடம் பார்த்து நிப்பாட்டியாச்சு. ஸோ இது ஸ்கோடாவோட சூப்பர் ஸ்போர்ட் லைன். ஸோ கைஸ், காரோட லுக்லேருந்து பார்த்தீங்கன்னா 2023 வரைக்கும் இது இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க இந்த சூப்பர் மாடலை. இதுதான் லாஸ்ட்டாக இருந்த ஒரு எடிஷன். ஸோ அந்த எடிஷனில் பார்க்கும்போது இந்த கலர் வந்து கிரே கலரில் இருக்குது. இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் கலர் மாதிரியே இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாக் கலர். இது ஸ்டாக்கில் வந்தப்போ தான் ஸ்போர்ட் லைன்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே மென்ஷன் ஆயிருக்கு. உங்களுக்கு டிப்பிக்கலாக ஆக்டேவியாவும் இதுவும் சிமிலராக தான் இருக்கும். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் உங்களுக்கு வந்து வெயிட் டிஃப்ரென்ஸ் அண்ட் பவர் டிஃப்ரென்ஸ். இந்த மாதிரி பவர் டிஃப்ரென்ஸ் எதனாலனா இந்த வெயிட் கம்மியானதுனால ஆக்டேவியா கொஞ்சம் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் ஓட்டும் போது. சிமிலராக எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே சேம் தான். ஏன்னா சேம் இன்ஜின் சேம் எல்லாமே அதே தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சன்ரூஃப் இருக்குது, அதில் வந்து சன்ரூஃப் கிடையாது ஆக்டேவியாவில். டிஃப்ரென்ஸ் வந்து அதுதான் மெயினாக பார்க்கும்போது. எனக்கு ஆக்சுவலாக இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கடா குண்டா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஒரு ஸ்டேஜ் 2 டியூன் பண்ணியிருக்காங்க. வித் வந்து உங்களுக்கு எக்ஸாஸ்ட்டுமே ஃபுல் சிஸ்டம் பண்ணியிருக்கல ப்ரோ. ஹெட்டர் வரைக்கும் தானே போட்டிருக்கீங்க, டவுன் பைப். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து டிகேட் பண்ணியிருக்காங்க. டிகேட் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸாஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ டியூனிங்குமே நடந்திருக்கு. ஸோ அப்ராக்ஸாக இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 280 ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு வந்து டியூனிங் சைட்லன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வேல்வட்ரானிக் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேல்வ் உள்ளேருந்து பார்த்தா தெரியுது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணி வந்துக்கலாம். தண்ணி எங்கேருந்து வருது? பபுள்ஸ் தான் பார்த்து அங்கேருந்து ஓப்பன் ஆகி வந்துகிட்டு இருக்கு ஆட்டோமேட்டிக்காக. ஈரம் படம் மாதிரி இல்லை. ஸோ வந்து லுக் வைஸில் பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன், லுக்கில் நீங்களே சொல்லுங்கள். ஒரு செடான் டைப்பில் ஒரு 15 அடி நீளம் உள்ள ஒரு கார், அவ்வளோதான். ஸ்பெக்ஸ் வைஸில் பார்க்கும்போது இது வந்து ஒரு 2 லிட்டர் TSI இன்ஜின், அதாவது ஒரு பெட்ரோல் இன்ஜின். ஸோ இது ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்டாக் பவர் வந்து 188 ஹார்ஸ் பவர் அட் 6000 RPM அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா 320 Nm ஆஃப் டார்க் இந்த 2 லிட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ இது சொல்லும் போதே தெரியும் மைலேஜ், இந்த ஃபியூல் எஃபிஷியன்சின்றதை நீங்கள் மறந்துடணும், சுத்தமாக தராது. இதே தான் கோடியாக்லையும் கொடுத்துருப்பாங்க. கோடியாக்கில் வந்து 4 கிலோமீட்டர்லாம் மைலேஜ் கொடுத்துருக்கு என் ஃப்ரெண்டு காரில் வந்து. இந்த வண்டியும் அதே மாதிரி தான். அப்புறம் உங்களுக்கு ஆவரேஜாக எவ்வளோ ப்ரோ கொடுத்துருக்கு மைலேஜ்? 6. அதே தான் இந்த 2 லிட்டரு இந்த இது சீரிஸே அப்படி தான். அது ரொம்ப கம்மியாக தான் மைலேஜ் தரும். டியூனிங்க்கு கேப்பபிளாக இருக்கும். பட் ஆனால் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லிமிட்டுக்கு மேலே உங்களால் பண்ண முடியாது. லைக் ஸ்டேஜ் 3 அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா பயங்கரமான ப்ராப்ளம்ஸ் வரும். ஸ்டேஜ் 2 நிறுத்தது வந்து இட்ஸ் பெட்டர் ஃபார் இந்த இன்ஜினுக்கு பர்ஃபெக்டாக. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே இருங்க, நான் போய் செட்டில் ஆகிக்கிறேன். உள்ளே வந்தோடனே உங்களுக்கு வந்து வியூ இப்படி தான் இருக்குது. நான் கேமராவை கழட்டிடுறேன். ஆக்சுவல் POV ஷாட் வந்து இது கிடையாது. ஆக்சுவல் POV வந்து இங்கே தான் இருக்குது. இப்படி தான் இருக்குது எனக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு DSG கியர் பாக்ஸ் இங்கே இருக்குது. அது ஒரு 7 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன். அந்த ஸ்டியரிங் வீல் வந்து நல்லா இருக்குது. இந்த ஃப்ளாட் பாட்டமோட அதில் வந்து ஸ்போர்ட் லைன் மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்போர்ட் மோட் போட்டிங்கன்னா நீங்கள் பேடல் ஷிஃப்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுமாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் இருக்குது. நீங்கள் கோடியாக்கில் பார்த்தா அதே ஃபீச்சர்ஸ் அண்ட் உள்ள இன்டீரியருமே அதே மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கார்பன் ஃபினிஷ் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு
அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க என்னமோ ஒன்று. கார்பன் ஃபினிஷ் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. இந்த ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டாக்கில் இது இப்படி தான் வரும். நம்ம பண்ணது எல்என்கே கோடியாக்கில் என்னது ஸோ கோடியாக்கில் பார்த்தோன்னா அது எல்என்கே அதான் டாப் எண்ட். இப்போ இதுலேயுமே எல்என்கேலாம் இருக்குது. இது ஸ்போர்ட் லைனில் வந்து இந்த மாதிரி இருக்குது இன்டீரியர். எல்என்கே போயிட்டோன்னா உள்ள இந்த இது வந்து பிளாக் லெதரில் இருக்குல்ல, அது வந்து ப்ரௌன் லெதர், இந்த பேஜ் கலர்ஸ் அந்த மாதிரி கலர்ஸில் இருக்கும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அதே ஒரு சிஸ்டம்ஸ் தான் உங்களுக்கு. என்னென்னா இங்கே மேப் காட்டும். இப்போதைக்கு இன்டீரியர் வந்து உங்களுக்கு அவ்வளோதான். சன்ரூஃப் இங்கே இருக்குது, அவ்வளோதான். இதுக்கு ஏர் கண்டிஷனிங் இருக்குது இந்த பாக்ஸுக்கு. நீங்கள் ஏதாவது பொருளை வச்சு கூல் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அது ரொம்ப நிறையாவே இருக்குது. மெமரி சீட் ஃபங்க்ஷன்ஸ் ஆக்சுவலாக இருக்குது. இங்கே பாருங்கள் செட்டு, அதாவது 1 2 3 நீங்கள் எது வேணால் செட் பண்ணி வச்சுக்கலாம். எலக்ட்ரிக்கல் சீட்ஸ் தான், அந்த அட்ஜஸ்டபிள் தான். உங்களுக்கு இப்படி பண்ணால் இப்போ ஹைட் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது, இது அமுக்குனா இது ஆடுது, தெரியுதா? பின்னாடி போகுது, இன்னும் ரொம்ப ஸ்லோவாக வருது. அது ஒரு ஆட்டோமேட்டிக் கார்ன்றதுனால உங்களுக்கு வந்து ரெண்டு கம்பி தான் இருக்கும், 3வது கம்பி இருக்காது. அங்கே வேணால் வெறும் கால் வச்சுக்கோங்க. கம்பி தர ரொம்ப முக்கியமாப்பா. ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணால் என்ன டைம் போயிட்டுருக்கு. சன்லைட் வந்து குண்டானவர் சரி பாண்டான்னு கூட கோச்சிக்கிட்டான்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா வந்து ஊஃபர் போட்டிருக்கதா அவ்வளோ வந்து சொல்லியிருந்தாரு. எனக்கு ஆக்சுவலாக இந்த சீட்டிங் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. எதுனா இந்த மெட்டீரியல் நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும். இந்த மெட்டீரியல் ஆக்சுவலாக சீட் நல்லா இருக்குது. உள்ளேருந்து பார்க்க ஒரு ஸ்போர்ட் ஃபீல் கொடுக்குது. அது எல்லா இடத்துலையும் ஸ்டாக்லேயே இப்படி கொடுத்தது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. என்ன ஒன்று கரையாயிடும், அதுக்கு முன்னாடி வேறு மேலே ஒரு கவர் போடணும். கீ நாட் டிடெக்டட். அப்போ இது என்னது? இது வால்விட்டு நினைக்கா. எவ்வளோ அழகானது பார்த்தீங்களா? ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆன் லைட். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். போன வாட்டி இங்கே தானே நீ ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்குன்னு சொன்னேன் கார்த்தி. இங்கே இப்பயும் இருக்கும்ல. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ரியரில் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன அம்சங்கள் இருக்குன்னு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே வந்து ஹீட்டு வந்து இப்படி உங்களுக்கு இன்டெகிரேட்டடாக இப்படியே கொடுத்துருப்பாங்க. அது லைட் எரியும். இங்கே வந்து ஃபியூல் மீட்டர் உங்களுக்கு இப்படி கொடுத்துருப்பாங்க. இதை சொல்லிவிட்டு நான் இறங்கிக்கிறேன். எப்போ ஐயோ ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, என் பேக் ஓரம் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். லெக் ரூம் நல்லாவே இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் உட்காந்து பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. சப்போர்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா ஒன்று தள்ளிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு இங்கேருந்து டிஃப்ரென்ஸ் தெரியும், அது தள்ளிக்கிட்டு இருக்குது. நல்லா இருக்குது. ரியர்லேயும் உங்களுக்கு ஏசி வெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக பிடிச்ச அந்த கார்பன் ஃபினிஷ் தான். அந்த அது நல்லா இருக்குது. அது ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது. எல்லாமே உள்ள இன்டீரியர் பிளாக்காக இருக்குது. இன்னும் ஒரு பாயிண்ட்ஸ் தூக்கி கொடுக்குது. லைட் ரொம்ப மிங்கலாக எரியுது. நான் வெளியே வரேன்டா எப்பா, என்னால் முடியலடா. இங்கேயுமே உங்களை அந்த இது பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது. இப்போ காரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 42 lakhs. ஹலாய்ஸ் வந்து ஸ்டாக் கிடையாது, மாற்றிருக்காங்க. ஸ்டாக்கில் வந்து உங்களுக்கு மேபி என்ன கலரில் இருக்கும் என்னால் கெஸ் பண்ண முடியல. ஃபோட்டோ பார்த்தா தெரியும். அண்ட் இங்கே கார்பன் ஃபைபர் டிப் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எனக்கு வெளியே எதுவும் டிஃப்ரென்ஸாக தெரில. மேபி இந்த கொஞ்சம் பிளாக் அவுட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பின்னாடி லைட்டு. ப்ரோ டியூனிங்க்கு எவ்வளோ ஆச்சு? எக்ஸாஸ்ட்டு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டாங்க. ஸ்டாக் மாதிரியே தான் இருந்துச்சு. அது ரெசனேட்டர்னு ஒன்று. ஆமாம் அது இருந்தால் வந்து சவுண்ட் வராது. அதனால திருப்பி அதை கட் பண்ணிவிட்டு திரும்பி புதுசாக ஒரு பைப் போட்டேன். ஓகே, ரெசனேட்டரே கிடையாது, டேரெக்டாக. ஓகே, இப்போ டிகேட் எல்லாமே ஃபுல்லாக தூக்கியாச்சு. ஆமாம், இந்த இன்ஜின் அவ்வளோதான் சொல்லிட்டாங்க. ஓ 3Q இன்ஜினு டியூன் பண்ணுறது கஷ்டம். ஆமாம், நான் நிறைய கேள்விப்பட்டிருக்காது. ஆனால் அந்தளவுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க இன்ஜினுங்க லைஃபுக்கு. சொல்லிட்டு நான் ஸ்டேஜ் 3 தான் பண்ணலான்ட்டு இருந்தது. 20 hours ஒரு ஏற்றல அந்த மாதிரி. இப்போ கூட இவர் தான் தண்ணி அடைக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், டக்குன்னு சன்லைட் முடிவில் சினிமேட்டிக் எடுத்துகிட்டு உங்களுக்கு ரைட் ரிவ்யூ நாங்கள் காட்டுறோம். ஏன்னா எங்களுக்கு டைம் வந்து கம்மியாக தான் இருக்குது. 1 hour later. ஸோ கைஸ் இப்போ தான் காரை ஓட்ட போகிறோம். மைக் எங்கே இருக்குது? ஸோ கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை வந்து ஜெர்மன் கார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸ்கோடாவை. ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஜெர்மன் கார் கிடையாது. அது வந்து சீசக் ரிபப்ளிக் அப்படின்ற ஒரு கண்ட்ரியோட அந்த ஒரு ஒரிஜினில் வந்த கார் தான் இது. அது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. எப்படின்னா வேர்ல்டு வார் நடந்தப்போ ஸ்ட்ரைட் தானே ப்ரோ? ஓகே, வேர்ல்டு வார் நடந்தப்போ என்ன நடந்துச்சுன்னா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மோஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக ஒரு கண்ட்ரிஸாக இருந்துச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டிக்டேட்டர்ஸ், அவங்க யார் என்ன சொல்கிறாங்களோ அது நடக்கிற மாதிரி நடந்துச்சுல. அதுலேருந்து இந்த டெமோக்ரஸிலாம் வந்தப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த ரெண்டாக பிரிஞ்சிருச்சு ஒரு நாடு. அதில் பிரியும் போது தான் சீசக் ரிபப்ளிக்ன்ற ஒரு கண்ட்ரி வந்துச்சு. அதோட ஒரிஜினல் வந்து தான் ஸ்கோடா. இப்போ வந்து Volkswagen கிட்ட தான் இருக்கு. ஒரு எத்தனை % ஷேர் இருக்குன்னா 30% அந்த மாதிரி ஷேர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. 30 or 40 எனக்கு கரெக்டாக. பட் ஆனால் ஷேர்ஸ் இருக்கு. டெண்டர் விட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரெனால்ட் எடுப்பாங்களா இல்லை Volkswagen எடுப்பாங்கன்னு பார்த்தாங்க. ரெனால்ட் வந்து 40% கேட்டாங்க. இவ்வளவு மேல இல்லப்பா, இவ்வளவு மேல இல்ல. அதனால ஸ்கோடா வந்து பேக் அடிச்சிட்டாங்க. Volkswagen கொடுத்தாங்க. அதனால Volkswagen கிட்ட இப்போ இதெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாமே நடந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2000. அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பில்லியன்ஸ் கொடுத்து ஷேர்ஸ் வாங்கினாங்க. ஸோ சம்திங் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது Volkswagen குரூப்ல சப்சிடரியா இருக்கு. இதுவுமே ஒரு அவங்களோட ஒரு கம்பெனி, அவ்வளோதான். ஸோ இதனால தான் வந்து இதை ஜெர்மன் கார்னு நிறைய பேர் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அது இந்த Volkswagenோட நேமால தான், அது வச்சிருக்கிறதுனால தான். என்னடா இன்னொருத்தன் கூட அனுப்பி வைக்கிற? இவன் லிஸ்ட்ல இல்லையடா. அதே நம்ம தெரியல, கார் விளாக் எடுக்கும்போது மட்டும் கரெக்டாக இருட்டாயிருது. பாப்ஸ் அண்ட் பேங்க்ஸ் இருக்கு. பாப்ஸ் அண்ட் பேங்க்ஸ் தான் மென்ஷன் பண்ணல, பட் ஆனால் இருக்கு. உனக்கு தான் அடிக்குதுன்னு நினைக்கிறேன் சீட் பெல்ட்டுக்கு.
என்ன என் சிரிக்கிற? இப்போ இது வந்து டியூன் பண்ணி தான் 280 ஹார்ஸ் பவர். ஆனால் யூரோப்பில் இருக்கிறது வந்து ஸ்டாக்லேயே ஒன்று 280 தான் தரும். இது ஒரு மேனுவல் இருந்ததுன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பட் என்ன பண்ணுறது, ஆட்டோமேட்டிக் தான் இவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அவ்வளோதான், ரோடு ஃபுல்லாக அடிச்சுட்டு போக வேண்டியது. இன்னும் ஒன்று இதுலேருந்து நமக்கு இறங்குறேன்னு வச்சுக்கோ, இப்போ நீ உன்னெல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதுதான் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அந்த சின்ன பையன் பார்க்குறான் பாரு, என்னடா இது. சும்மா ஒரு நார்மல் ஆக்சிலரேஷன் கொடுத்தோன்னா அப்படியே எப்படி நம்மளே தூக்குதுன்னா தூக்கி போடுது. இப்போ பாரு, ஏறுறதுலேயே அது அவ்வளோ புல் கொடுக்குது. 320 நியூட்டன் ஆஃப் டார்க்ஸ். சாரி, டார்க்ஸ் இல்லைடா, 320 நியூட்டன் ஆஃப் டார்க்கு சொன்னேன், ஹார்ஸ்பவரை சொல்ல. நான் இப்போ தான் ஃபுல் ஆக்சிலேஷன் கொடுக்குறேனே. கொடுத்தோன்னா வண்டி அப்படி இழுக்குது. அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இருக்கலாம். டிராஃபிக்கை மட்டும் ஆமாடா, அதான்டா பிரச்சனையே. அந்த காலி ரோடுக்கு மட்டும் போயிருந்தோன்னா இப்போ இந்த காரை வச்சு நம்ம எல்லாமே பண்ணி காமிச்சிருந்துருக்கலாம், 0 to 100 எல்லாமே. ஆனால் இப்போ நான் 0 to 100 பண்ணுற நிலமையில இல்லை கைஸ். பேடல் ஷிஃப்ட் யூஸ் பண்ண கூட மறந்துட்டேன் நான். பேடல் ஷிஃப்ட் இப்போ தான் ஒர்க் ஆகுது. தெரியுதா உனக்கு சவுண்டு? ஸ்பீட் பிரேக்கரோட இருந்துச்சு இல்லை பல்ல வந்துச்சா? இது அதை நம்ம இப்போ ஸ்போர்ட் மோடில் இருக்கிறதுனால சஸ்பென்ஷன் ரொம்பவே ஸ்டிஃபாக இருக்கும். நார்மல் டிரைவிங் மோடில் போட்டிருந்தா கூட இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த ரோடு கொஞ்சம் காலியாக இருக்கும்ல முன்னாடி, இப்போ எப்படி இருக்குன்னு தெரில. ஐயோ, கிராஸ் ஆகி திருணுமோ, நான் ஏறிடும்னு நினச்சேன். இந்த கார் ரியர் வீல் டிரைவ் கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக ஃப்ரண்ட் வீல் டிரைவ் தெரியாதா? நீங்கள் வேணால் லான்ச் கண்ட்ரோல் போட்டு பார்க்கலாமா? இப்போ ரோடு காலியாக இருக்குல்ல, லான்ச் கண்ட்ரோல் எப்படியோ ஆக்டிவேட் ஆகும். அது எப்படின்னு தான் மறந்து போயிட்டேன். சரி விட்றா. ஒருத்தர் சிரிக்கிறான், அது என் கண்ணுக்கு தெரியுது. பயப்படாத, நமக்கு பிரேக் அடிச்சிடும். நம்ம பொண்ணாட்டி ஆக்டிவேட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? ஸ்கோடா கோடியாக்கில் எப்படி பண்ணோம் தான் நான் மறந்து போயிட்டேன். பிரேக் ஃபுல்லாக அடிச்சிருந்தோம், ஆக்சிலேட்டர் ஃபுல்லாக அழுத்தணும், அது ஆக்சுவலாக டேர்ன் ஆன் ஆகிடும். எப்பயுமே கூகுளில் தான் போட்டிருக்கு. நம்ம அப்படி தான் அந்த காரில் ஆன் பண்ணோம். 6000 RPMலையோ 4000 RPMலையோ சம்திங் அப்படியே நல்லா அது ஹோல்ட் பண்ணி வைக்கும். வழி இல்லைன்னா சொல்லு, நீ தான் பைக் எடுத்துகிட்டு வரணும். அவன் போனவனே இன்னும் நல்லா வண்டி இழுக்குதுலண்ணா. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. ஆவரேஜ் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 3.9 kmph தான் காட்டுது. 3 கிலோமீட்டர் தான் மைலேஜா? நீங்கள் ஓட்டும் போதெல்லாம் எவ்வளோ கொடுத்துருக்கு? 7-8 தரும்ல. இப்போ சும்மா நம்ம இப்படி அடிச்சு ஓட்டுறோம் காமிட்டுது. அவ்வாடா, இடிக்கலை. ரெடியாக இருந்திருக்கு போலே நாய், கரெக்டாக குழச்சிட்டு. இந்த ரோடுக்கு ஐபீம் வேறு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஸோ கைஸ், அப்படியே விளாக முடிச்சுட்டேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரைடிங்கில். மற்றபடி ஏதோ நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓ கைஸ், இங்கே போரு சோக்காகுது லைட்டு. ஸோ ஹே கைஸ், நான் உங்கள் பைக்லெஸ் பைக்கர். எஸ், காரை பற்றி நிறையா பேச முடியல. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, டைமுக்கு முடிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சீக்கிரமாக பேசியிருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா மூச்சு விடாமல் பேசணும்னு நினைக்கிறேன். அதனால் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நடந்து போச்சுன்னா, காரில் இருக்கிறத பற்றி நிறைய சொல்லலை. நான் வேணுமா கோடியாக் வீடியோ பார்த்துட்டு வாங்க. கோடியாக் காரில் இருக்கிற அதே கோடியாக்கில் என்ன இருக்கோ அதே தான் எல்லாமே இதுலேயும் இருக்குது. ஒன்றே ஒன்று தான் கிடையாது. என்னென்னா அது வந்து ஆல் வீல் டிரைவ், இது வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவ். ஸோ ஆல் வீல் டிரைவ் இருக்கிறதுனால அது வந்து இந்த எஸ்யூவி டைப் ஆஃப் மாடல்ன்றதுனால அவன் ஒருத்தர் தான் எஸ்யூவி கரெக்டாக ஒரு கார் ரெடி பண்ணி வச்சுருக்கான். ஆனால் ப்ரைஸ் ரேஞ்சு ரொம்ப ஓவராக வச்சுருக்கான். 50 லட்ச ரூபான்னு. அது நம்ம விட்டுடலாம் சரியா? அதனால் அதுக்கு வந்து டெரைன் மோட்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது. ஸ்னோ மோடு அது இது நிறையா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், மறந்து போயிட்டேன். மற்றபடி இந்த லான்ச் கண்ட்ரோல், இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல், மற்ற எல்லாமே அதே தான். இன்டீரியர் கூட அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லாமே ஒன்று தான்டா. வேணா இந்த கோடியாக் வீடியோ இல்லையா, காடு கிடு போட்டு ஒரு வீடியோ முடியுமோ போடுற எல்லாமே பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அது லான்ச் கண்ட்ரோல் தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். என்னன்னா எல்லாத்தையுமே பண்ணோம், ஆனால் மண்டையில் இந்த கொண்டையும் மறந்த மாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ண மறந்துட்டோம். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் பண்ணியிருந்ததுனால அது வந்து ஆக்டிவேட் பண்ண முடியல. அது கூட
கூட நாங்கள் கவனிக்கல. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணியிருந்தோன்னா அது ஆகியிருக்கும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது, அதுவே நான் மென்ஷன் பண்ணல. இந்த காரணம் இல்லை, நீங்கள் இப்போ பார்க்குற லேட்டஸ்ட்டாக வர எல்லா கார்ஸ்லையுமே ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ன்றது இருக்குது. அண்டு ஃபன்னுமே இருந்திருக்காது. அதுக்குமே காரணம் டைம் இல்லாத தான். நல்ல வேலை சமாளிக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சு அப்படின்னு இல்லை. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா டைம் தான். டைமும் அந்த இடம் எதுவுமே உங்களுக்கு செட் ஆகலை. வேறு என்ன பண்ணுறதா, டிராஃபிக்கு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதால இதில் பண்ணுறதானே தெரில. அது வேறு ஒரு விஷயம். வெறும் ஒரே ரவுண்டு தான் போயிட்டு வந்தோம், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இருட்டாமல் ஆயிடுச்சு எனக்கு, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இனிமேல் ஆக்டேவியா விஆர்எஸோ இல்லை ஏதாவது விஆர்எஸ்ன்ற மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 240 HP நினைக்கிறேன் ஸ்டாக்கு. ஸோ அது ஸ்டாக்கே அப்படி இருக்கும். யாராவது மேபி நல்லா டியூன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் பண்ணுறேன், இல்லை ஸ்டாக்கே கிடச்சது பண்ணுறேன். ஏன்னா இது நம்ம இப்போ இது பண்ணது டியூன் தானே. ஸோ ஸ்டாக் எப்படி இருக்குன்னு நான் ட்ரைவ் பண்ணி பார்க்குறதுக்கு ஏதாவது கிடச்சா பார்க்குறேன், கிடச்சா பண்ணுறேன். அட்லீஸ்ட் போலவாது எனக்கு எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டென்ட் நான் வந்து என் சைட்லேருந்து பர்ஃபெக்டாக கொடுத்தேன். வியூஸ் போகிறது அது கருமம், அது எப்பவுமே அப்படி தான் வச்சுக்கலாமே. பட் ஆனால் இதில் வந்து எனக்கே ஒரு இது என்னென்னா கண்டென்ட் அடி வாங்கின ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. ஏன்னா உண்மையிலே அப்படி தான் இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து இந்த எண்டிங் வரைக்குமே ஸ்டார்டிங் வேணால் கொஞ்சம் சுறுசுறுப்பாக போன மாதிரி இருக்கலாம். நான் ரைடிங் டக்குன்னு என்னடா இப்போ தான் ஏறி உட்காந்து அதுக்குள்ளே முடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியாக தான் இப்போ எடிட் பண்ணி பாதி தான் வச்சிருக்கேன், ட்ரிம் பண்ணி தான். ஸோ எனக்கு கம்மியாக தான் தெரியுது. இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு தப்பான விஷயத்தை சொல்லிட்டேன். என்னன்னா இது வந்து டிஸ்கண்டினியூ ஆன மாதிரி சொல்லியிருப்பேன். உண்மை தான், 2023 டிஸ்கண்டினியூ ஆகிடுச்சு தான். நீங்கள் எங்கே பார்த்தாலுமே அது உங்களுக்கு போட்டிருப்பாங்க. பட் ஆனால் இவனுங்க ஏப்ரல் 2024 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ரீலான்ச். அது எனக்கு தெரியல. அதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கணும், ஆனால் அது எனக்கு தெரியல. அதை நான் சத்தியமாக அதை நான் நினச்சே பார்க்கல அப்படி ரீலான்ச் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ரீலான்ச்சாக வந்து இது நடந்த மாதிரி பண்ணலை. இத்தனை ஒரு ரொம்ப வருஷமாலாம் சேல் பண்ணல. ரொம்ப வருஷம் 2020 2023 வரைக்கும் சேல் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி சேல் பண்ணல. CPU யூனிட்டை இறக்கியிருக்கானுங்க. இவனுங்க நார்மலாக விற்கிற ரேட்டே பார்த்தீங்கன்னா 40 லட்சத்துக்கு மேலே போகுது. இல்லை CPU யூனிட் இறக்கி அதை 50 லட்சத்துக்கு மேலே கொண்டு போயிட்டானுங்க. CPU யூனிட்னா கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட், அதாவது ஆல்ரெடி பில்ட் பண்ண அப்படியே வந்து இறங்கும். நீங்கள் BMW பைக்கு இல்லைனா எல்லா பைக்குமே வந்து அன்பாக்ஸ் பண்ணும்போது ஃபுல்லாக பாக்ஸில் அப்படியே தான் வரும். ஃபுல் கண்டெய்னரில் வரும். அது ஃபுல்லாக அப்படியே லோட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஆல்ரெடி அங்கே எல்லாமே அசம்பிள் பண்ணி அங்கேருந்தே வரும். இப்படி அந்த மாதிரி கார் வரும். பண்ணுறதுனால அந்த டேக்ஸ் அது மாதிரி இன்க்ரீஸ் ஆன அதனால அப்படி வந்து இப்படி போட்டாங்க போல். எதாக இருந்தாலுமே டேக்ஸ் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் அதிகமாகிட்டு தான் இருக்குது டேக்ஸ். ஸோ வந்து அந்த டேக்ஸால் தான் எனக்கு தெரிஞ்சு above 50 மாதிரி தான் நான் ஒரு இதில் பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து கஸ்டமர்ஸ் நிறையா பேர் கேட்டதால தான் இதுவே வந்து இந்த ஆப்ஷனே கொண்டு வந்து தான் வந்து ஸ்கோடா சைடில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெறும் 100 யூனிட்ஸ் 50 லட்சத்துக்கு மேலே வேணா போய் வாங்கிக்கோங்க, சரிங்களா? இல்லை இருக்கட்டும், பரவாயில்ல. சரி, என்னமோ ஒன்று வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்து கார் விலாகோ பைக் விலாகோ ஏதோ ஒரு விலாகு. அண்டு நிறையா பேர் கமெண்ட்டில் வந்து ஏன்டா கேட்குறீங்க, அப்போல்லாம் RS457 போடுறேன்டா, இருங்கடா வண்டி இப்போ தான்டா கிடச்சிருக்கு, ஓனர் சைட்லேருந்து சர்வீஸ் முடிஞ்ச உடனே தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் நான் பண்ணுறேன். அப்படி அவங்களுமே காசு காலை கவுத்து விட்டாங்கன்னா அடுத்து வேறு ஒருத்தனை பார்ப்போம், அவ்வளோதான். நம்ம அதுக்காக வந்து இந்த பைக் மேலே நான் ஏன்டா ஹேட் வச்சுட்டு அந்த பைக் என்ன வீடியோ போட மாட்டேன்னு சொன்னேன். அப்படிலாம் சொல்ல, நான் வந்து அந்த அவங்க பண்ண வேலைகளை நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன்னு தான் சொன்னேன். அதுக்காக இப்படி கேட்காதீங்க, பைக் பண்ணுவேன், ஓகேவா? ஓகே, வரும், பொறுமையாக இருங்க. அண்ட் அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே வீடியோ பேசி பெருசாக இருக்க விரும்பல. ஸோ வீடியோ பிடிச்சிருச்சு நான் மறக்காம லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் இதெல்லாம் பண்ணிவிடுங்க. என்னமோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பைக் பேசிட்டா பைக் மாந்துட்டு எடுத்துட்டு போ. ஹெல்மெட் மட்டும்தான் இந்த பாய் மச்சான். அது கண்ணில் உண்ணி இருக்கேடா, அப்போல்லாம் பண்ண வராது. புட்டிச்சு புட்டிங்க எடுக்கணும். அதை பயப்படாதா வச்சு புடியும் போட்டேன்டா. என்னடா இவ்வளோ வருது, சொட்டுதுரோ. என்னது இது?